Very good morning, students. Today in our science class, we are going to see about that in a lesson 1, laws of motion part 2. Uh, Today, what we are going to study means what is inertia and its types, and then what is linear momentum. So, both about we are going to study. Before that, we have to recall that what is mechanics, statics, dynamics, kinematics, and Aristotle concept about force and motion, and Galileo concept about force and motion. We are studied in a last class. Yes. So now we are going to study about that in a inertia. Okay. So while you are traveling in a bus or a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in a forward direction. Yes, Dama. So similarly, when the vehicle suddenly is moved forward from rest, you lean backward. Okay, so this is due to anybody would like to continue to be in a state of rest or the state of motion. This is known as inertia. And shortly we have to say means we are arranged in a coin in a order. Okay, so we are moved to that in a down one without moving that in a upper part. வேறு எதுவும் மூவ் ஆகாமல் கீழே உள்ள காயினை மட்டும் மூவ் பண்ணுறோம். பட் ஆனால் ரிமைனிங் காயின்ஸ் அப்படியே தான் பிளேஸ் ஆகிருக்கு. வை இட் இஸ் ஹேப்பன் லைக் வைஸ் செஸ் காயின்ஸில் கேரம் காயின்லலாம் இதை பார்த்துருப்பீங்க. கேரம் விளாட்றப்ப வந்து என்ன ஆகும்னா கீழே உள்ளது மட்டும் ஆகும், மேலே உள்ள இதுலாம் சம்டைம்ஸ் அப்படியே ப்ளேஸ் ஆகிடும். ஒய் இட் இஸ் ஹேப்பன் லைக் வைஸ் மீன்ஸ் பிகாஸ் ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, மூமெண்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஸ்டேட் அந்த ஃபோர்ஸ் எந்த பிளேஸில் அக்கர் ஆகுதோ அங்கே தான் இருக்குமே தவிர மற்றது அதோட ஒரிஜினல் அதுக்குன்னு உள்ள அந்த ரெஸ்ட் கண்டிஷனை வந்து அது மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்குன்னு உள்ள அந்த ரெஸ்ட் கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ணும். தட் இஸ் ஒன்லி வி கால்ட் ஆஸ் அன் இனர்ஷியா. The inherent property of a body to resist any change, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகேயா, in a state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external force is known as inertia. ஓகேயா, ஸோ வேறு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுற வரைக்கும் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து அது சேஞ்ச் ஆகாது. திஸ் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்குன்னு உள்ள தனி ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் வி கால்ட் அஸ் இனர்ஷியா. ஒன் மோர் டைம், the inherent property of a body to resistனா தடுக்கிறது, resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by any external force is known as inertia. So the same thing it is happen in this coin at rest also. So என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் டம்ளர், ஸோ அது மேலே ஒரு கார்ட்போர்டு, அது மேலே ஒரு காயின் வைக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கார்ட்போர்டை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா அது கார்ட்போர்டோடு வராமல், அந்த காயின் வந்து கார்ட்போர்டோட வராமல் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த டம்ளருக்குள்ளே போகும். ஏன் இப்படி எக்கர் ஆகுது அப்படின்னா பிகாஸ் அதோட அது வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறது எங்கே தான் கொடுக்குறோன்னா கார்ட்போர்டில் தான் கொடுக்குறோம். ஸோ காயின் வந்து அதோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து என்னென்னா ரெஸ்ட் கண்டிஷன். ஸோ அந்த ரெஸ்ட் கண்டிஷனில் அது எந்த பிளேஸில் இருந்ததோ ஸோ அதே பிளேஸில் அது மெயின்டைன் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி that is only we called as an inertia. Types of inertia: inertia of rest, inertia of motion, inertia of direction. The first one is the inertia of rest. The resistance of a body to change its state of rest is called inertia of rest. For example, when you vigorously shake the branches of a tree, okay, some of the leaves and fruits are detached and they fall down. Why it is happen likewise? Because it is never be accept that in a changes. Okay, so next one is in a
inertia of motion. The resistance of the body change in a state of motion is called a inertia of motion. அதாவது ஒரு மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணாது, அது வந்து மூவ் ஆகாது, சேஞ்ச் ஆகாமல் ரெசிஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் அதோட ஒரிஜினல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அத்லட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். ஓகே, ஏன் அப்படி ஜம்ப் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நின்றுட்டு அவங்களால ஓட முடியாது, சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஃபோர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க, ஹையர் அண்ட் லாங்கர் லைக்வைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த inertia of direction. That is the resistance of a body to change its state of direction is called inertia of direction. So இது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா, when you turn a sharp turn, okay, when you make a sharp turn while driving a car, okay, while you are in a drive பண்ணுறீங்க, so that time it is occur in a sharp turn. Okay, you tend to lean sideway. ஓகே, ஸோ why you are leaning sideway? ஸோ நீ ஸ்ட்ரெயிட்டாக தான் உட்காந்து போட்டுறீங்க, பட் அதான் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கணும், ஏன் அதை டேர்ன் ஆகிறப்ப நீயும் டேர்ன் ஆகுறீங்க அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் இன் இனர்ஷியா. காரோடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அந்த மோஷன் கண்டிஷனால தான் அதோட டைரக்ஷன் டேர்ன் ஆகிறப்ப உங்களோட டைரக்ஷனும் சைடாக டேர்ன் ஆகுறீங்க. ஓகே, திஸ் இஸ் we called as an inertia of direction. Okay, so next one we are going to study about that in a linear momentum. So linear momentum means what? Na? It is a one kind of force. What it is? It is a one kind of force, not only force. Okay, so இப்போ ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அதோட வெலாசிட்டியும் மாஸும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெலாசிட்டிங்கிறது என்னென்னா அதோட ஸ்பீடு, எந்த டைரக்ஷனில் வருதோ அதோட ஸ்பீடை தான் என்ன கால் பண்ணுறோம், வெலாசிட்டி. மாஸுங்கிறது அதோட வெயிட். ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்லோவாக வர்றப்ப என்னாகும், ஸ்லோவாக வர அதே இது தான் ரெண்டும் வந்து மோதுது. அப்போ என்னாகும் அப்படின்னா அதோட அந்த பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அதே ரொம்ப ஃபோர்ஸை மோதுறப்ப என்னாகுமா, டேமேஜ் வந்து அதிகமாகும். ஸோ இதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் ரெண்டு. First one is in a velocity, that is in a speed. Okay, which direction onwards it is in a coming, that's only it is in a velocity. So velocity is the first reason. Second one, the mass is the second reason. Both it is multiplication only we called as in a linear momentum. So linear momentum means what it is, the product of mass and velocity of a moving body. ஓகே, ஒரு மூவ் ஆகிற பாடியோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பால் வந்து மூவ் ஆகுது, ஸோ என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ ஸோ அதே இதில் தான் மற்ற இதுலேயும் மூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வெலாசிட்டி கம்மியாக கொடுத்தோன்னா அடுத்தடுத்து மூவ் ஆகிற வெலாசிட்டி வந்து ஸ்லோ ஆகும். திஸ் இஸ் ஒன்லி வி கால் தட், இன் தமிழ் வி கால் திஸ் ஒன் ஆஸ் உந்தம். ஓகே, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், வி ஆர் ஏபிள் டு கால்குலேட் திஸ் ஒன். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, மாஸ் இன்டு velocity we are calculate means we are able to get that in a value. So momentum we are mention as in a small letter p, and mass we mention as in a small letter m, velocity we mention as in a small letter v. Okay, so momentum we want to find means mass into velocity. So momentum, it is in a directional, so it is we called as in a vector quantity. ஓகே, ஸோ டைரக்ஷனும் சேர்த்து காட்டுச்சுன்னா அது வெக்டார் குவான்டிட்டி, டைரக்ஷன் காட்டலாட்டி அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இட் இஸ் ஏபிள் டு ஷோ த டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ அதனால் இதை என்ன குவான்டிட்டி அப்படின்னு நேம் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. So the definition it is, the product of mass and velocity of moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. So in the side velocity direction act ஆகுதோ அதில் தான் linear momentum it acts. That magnitude means it's nothing but in a number only. The linear momentum is a vector quantity. Okay, so this is only linear momentum equal to mass into velocity, p equal to m into v. It helps to measure the magnitude of force
Okay, so suppose how much amount it is working we are able to measure from this one. Unit its SI unit is kg meter second per second. How we are calculate that means kg for mass. Okay, velocity is a meter second per minus 1. So only we are written as a kg meter second per minus 1. And in CGS means what it is? That is centimeter, gram, second. So in this in a unit system we are used as na. Instead of that in a centimeter we are used that is in a instead of that in a kg we are used as in a G. Then instead of that in a M we are used as in a centimeter. Instead of that in a S, say the seconds we are used as in a same like this only. So next one that is in a recall. In today in a class what are the things we are study means inertia and its in a types. That is inertia of rest, inertia of motion and inertia of direction and linear momentum. About that we are study. Okay, do the worksheet in a neat manner. Thank you.